வணக்கம். இது வழக்கு. ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்ட வழக்கறிஞர் தவறை தட்டி கேட்டதால் தீர்த்து கட்டப்பட்டாரா? ஃப்ரெண்டை யாரோ அடிச்சுட்டான்னு சொல்லி சண்டைக்கு போனாங்க, அவ்வளவுதாங்க. அவமானப்படுத்தியதால் பழிவாங்கப்பட்டாரா? சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன் என்ற பாபு. வழக்கறிஞரான இவர் தனது வீட்டின் முன்பாக பைக்கை நிறுத்திவிட்டு இருந்த வேளையில் இருளில் பதுங்கியிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் அவரை சுற்றி வளைத்தனர். இதனை அறிந்த பாபு தப்பி ஓட முயன்றார். ஆனாலும் அந்த கொலை கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரம் வாரியாக ஓட ஓட வெட்டி கொலை செய்தது. ஏன் நடந்தது இந்த கொடூர கொலை? சென்னை சூளைமேடு அவ்வை நகர் புதுமேற்கு தெருவில் வசிப்பவர் ராஜேஸ்வரி. இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் கதிரவன் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இளைய மகன் சந்திரன் என்ற பாபு. தற்போது 28 வயது நிரம்பிய பாபு பாளையங்கோட்டை மற்றும் செங்கல்பட்டில் வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவரிடம் ஜூனியராக சேர்ந்து பயிற்சி பெற்று வந்தார். அன்று எப்போதும் போல உயர்நீதிமன்றத்திலிருந்து நண்பர்களுடன் வெளியே சென்றுவிட்டு இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த பகுதி பாபுவுக்கு புதிது. இந்த வீட்டிற்கு குடிவந்து சில நாட்களே ஆகியிருந்தன. தன் 2 சக்கர வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் செல்ல முயன்றிருக்கிறார் பாபு. அப்போது வீட்டை ஒட்டியிருந்த குப்பை கூளங்கள் நிறைந்த புதருக்குள் மறைந்திருந்த 4 பேர் அரிவாளுடன் வெளிப்பட்டிருக்கிறார்கள். சுதாரித்துக் கொண்ட பிரபு அவர்களிடமிருந்து தப்பிக்க ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த 4 பேரும் தொடர்ந்து பாபுவை துரத்திச் சென்று அரிவாளால் சரம் வாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. பாபுவுக்கு கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் பலமாக வெட்டு விழுந்துள்ளதால் அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கிடந்தார் பாபு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வேலைக்கு போயிட்டு வந்தப்பதாங்க இப்படி ஆக்கிட்டாங்க. அவனை எங்க பெரியவன் ரொம்ப சாதுங்க. அவங்க தம்பின்னு பார்த்துட்டு கடைசிய இப்படி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க எதுன்னு தெரியாதுங்க எனக்கு. பாபுவை சரம் வாரியாக தாக்கிய அந்த கும்பல் அங்கிருந்து ஒரு காரில் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் யாரோ ஒரு இளைஞர் முள்புதர் பகுதியில் இரத்த காயத்தோடு கிடப்பதாக அப்பகுதியில் செய்தி பரவ பாபுவின் அண்ணன் கதிரவனும் போய் பார்த்திருக்கிறார். கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பது தன் தம்பி பாபு என்று அறிந்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார் கதிரவன். மாடியில ஹவுஸ் ஓனர் கிட்ட லீஸ் அக்ரிமெண்ட் சம்பந்தமா பேசிருந்தோம். லீஸ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இந்த லீஸ் சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். அப்ப கீழே சத்தம் கேட்டது. இறங்கி பார்க்கும்போது ஒரு 4 பேர் ஓடிட்டாங்க. அப்ப சொன்னாங்க இப்படி நடந்ததுன்னு. அப்ப இவரை தான் செஞ்சாங்கன்றது யாரையோ ஏதோ பண்ணாங்கன்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. இறங்கி கீழே போய் பார்த்தோன்னு தான் தெரியும் என் தம்பியை தான் அப்படி பண்ணிட்டாங்கன்றது. 10 மணிக்கு பேசிட்டு வந்திருக்காரு வீட்டாண்ட வந்தபோது அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நான் வேலையில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். அம்மா எனக்கு 10:25க்கு கால் பண்ணாங்க. வீட்டாண்ட ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்கடா, தம்பியோட வண்டி நிக்குது, ஆள் இல்லைன்னு. நான் 10:28க்குலாம் வீட்டாண்ட போயிட்டேன். போயிட்டு பார்த்தா எதிர்க்க புதர்ல யாரையும் அடிச்சு போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரோன்றதுனால யாரா இருந்தாலும் என்னன்னு தூக்கலாம் தான் போனது. கடைசியில பார்த்தா என்னோட தம்பி தான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பாபு பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பின்பு சூளைமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் கதிரவன். சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 10 இருக்கும், 10 இருக்கும்.
குழந்தை பத்திரிக்கைலாம் வந்துடுவானு ஒரு தோசை தாங்க ஊத்துனேன். மேல் வீட்டு தம்பி கதவு தடிச்சு, அம்மா இந்த வண்டி யாரு பாருடுச்சு. பார்த்தா என் பையன் போன் அடிச்சா போன் அதுலயே அடிச்சிச்சு. போன் எடுத்துக்கிட்டேன் நானு. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு போன் பண்ண, தம்பி வண்டி இங்க இருக்குடான்னு. அப்புறம் அந்த பையன் சொன்ன 4 பேர் உள்ள போனாங்கம்மா அடிக்கிற சவுண்டு. போய் பார்த்தா தெரியல. அவன் டார்ச் லைட் எடுத்துன்னு வருங்காட்டிங்க மூத்தவன் வந்துட்ட உடனே பார்த்தாங்க ரத்த வெள்ளத்துல குழந்தை இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்டே செத்து போயிட்டான்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா உயிரெல்லாம் துடிச்சிச்சு. அப்புறம் தூக்கிட்டு வந்து இங்க ஒரு தம்பி ஆட்டோல எடுத்துட்டு KMC வரைக்கும் வந்தது. அப்புறம் சேர்த்து உடனே கொலை குறித்த விசாரணையிலும் ஈடுபட்டனர் காவல்துறையினர். முதலில் பாபு பற்றிய தகவல்களை திரட்டினர் காவல்துறையினர். 2010 சூளைமேட்டில் ஒரு மதுபான கூடத்தில் பார் வைத்திருக்கும் வீரக்குமார் என்பவருடன் ஏற்பட்ட மோதலில் பாபு வீரக்குமாரை அரிவாளால் வெட்டியிருப்பது தெரிய வந்தது. நீண்ட நாள் சிகிச்சைக்கு பின் வீரக்குமார் உயிர் பிழைத்து வந்திருக்கிறார். அடுத்ததாக அரும்பாக்கம் திடீர் நகரைச் சேர்ந்த உசேன் என்பவரையும் சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட ஒரு தகராறில் பாபு தாக்கியதாக காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. இந்த இரு வழக்குகளும் இன்னும் நடந்து வரும் நிலையில் இந்த முன்விரோதத்தால் பாபு கொலை செய்யப்பட்டாரா என்கிற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஆனால் அப்போது காவல்துறையினருக்கு பாபு பற்றிய இன்னொரு புதிய தகவலும் கிடைத்தது. தன்னுடன் படித்த ஒரு பெண் ஒருவருடன் பாபு தவறான தொடர்பு வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் பெண் விவகாரத்தால் பாபு கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தினர் காவல்துறையினர். இந்த நிலையில்தான் அதே சூளைமேட்டைச் சேர்ந்த உமர், ராஜ்குமார், பாஸ்கரன், நெமிலிச்சேரியைச் சேர்ந்த சரவணன் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சில நாட்களுக்கு முன் உமரை பாபு தாக்கியதால் அந்த முன்விரோதம் காரணமாக உமர் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து பாபுவை கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தன் தம்பி எந்த தப்புக்கும் செல்பவன் கிடையாது என்கிறார் கதிரவன். மேலும் அந்த 4 பேரும் பெண்களை கிண்டல் செய்வதிலும் வழிப்பறியிலும் ஈடுபடுபவர்கள். அதனை வழக்கறிஞரான என் தம்பி பாபு தட்டி கேட்டார். அதனாலேயே இந்த கொலை நடந்திருக்கிறது என்கிறார் கதிரவன். உமர், தொப்பிராஜா இந்த மாதிரி அவங்க கேங் தான் சொன்னாங்க. இந்த வழிப்பறி பண்ற அந்த கேங்கை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் மற்றபடி அவங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சும் போதும் அவங்க கிட்டதான் பிரச்சனை இருந்திருக்கு, அவங்க பண்றதெல்லாம் தட்டி கேட்டாரு, அதனாலதான் பிரச்சனை இருக்குன்னு அவங்க நண்பர்கள் மூலியமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். BL முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு அரியர்ஸ் பேப்பர் இருக்குங்க. அதுவும் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்னாங்க, அம்மா உனக்கு ஒரு மாசம் 2 மாசம் தான்மா, நீ அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார்ந்துருமா, எனக்கு ரிசல்ட் வந்துடும், எனக்கு சார் நிறைய சம்பளம் தருவாருமா, இப்ப கம்மியா தராரு, சார் நிறைய தருவாருமா, நான் உன்னை உட்கார வச்சு பாக்குறேன்றாங்க. பாபுக்கு போன் பண்ணிருக்கேன். போன் பண்ணா வண்டியிலே போன் இருந்திருக்கு. போன் இங்கதான் இருக்குது. உடனே அவங்க பையனுக்கு போன் பண்ணிருக்கான். அவன் உடனே வந்து அவன் அப்பதான் வந்துட்டு போயிட்டானா. 10 நிமிஷத்துல வெளியே போயிருக்கான். அவன் வண்டி இங்கதான் இருக்கு. கதிரும் வண்டி அந்த பைக் வச்சிருந்தான், அவன் ஸ்கூட்டி வச்சிருந்தான், அது அங்கதான் இருக்கு. அவன் இப்படி போன கடைக்கு போயிட்டு வந்தானே இவன் வந்திருக்கான். இவன் வந்த உடனே இவனுக்கு யாரு இருக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா இவங்க வந்து 2 நாள் கூட ஆகல இல்லையா, என்ன நடந்ததுன்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. அந்த மேல் வீட்டு பையன் தான் பெல் அடிச்சு பாபு வண்டி இங்க நிக்குது வந்து பாருமா அப்படின்னு, யாரோ 4 பேர் தெத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லுதே இவங்களுக்கே தெரியுது. அதேவேளை குற்றம் சாட்டப்பட்ட அந்த 4 பேரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் தங்கள் தரப்பு நியாயமாக எதுவும் கூற மறுக்கிறார்கள். தம்பிக்கு பிரச்சனைனா இந்த சம்பவத்துல சொல்ற இந்த உமர் இவங்க எல்லாம் எப்படின்னா இந்த ஏரியால வழிப்பறி பண்றவங்க, ஏதாவது பொண்ணுங்க போனாலும் கையை பிடிச்சி வம்பு பண்றாங்க. இந்த மாதிரி வந்து வழிப்பறி பண்ணும் போது ஒரு முறை இவர்கிட்டயே வழிப்பறி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் இவரை பார்த்தோன்னே விட்டுட்டாங்க. இவரோட நண்பர்கிட்ட ஒரு 2 முறை வழிப்பறி பண்ணிருக்காங்க. அப்ப இவர் போய் கேட்டிருக்காரு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க மேல ஏதாவது மேலிடத்துல புகார் கொடுத்து பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்ப சில டைம் வந்து கை தகராறு வரைக்கும் போயிருக்குன்னா அவனுங்க ரவுடிங்கிறதுனால அவனுக்கு செய்யற வேலையை தான் செய்யறானுங்க.
அதுக்கப்புறம் அவரோட நண்பரோட தங்கச்சி கிட்ட ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு முறை, அதுவும் போய் தட்டி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்க பண்ற எல்லா தப்பையும் தட்டி கேட்டதுனால அவங்க அந்த தெருன்னு எங்களுக்கு தெரியாது. அதே தெருவில் குடி போனோம்னா அவங்களுக்கு நல்ல இதுவா ஆயிடுச்சு. அதனால அவனுங்க மறைஞ்சிருந்து அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்ச பசங்கனால யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி எங்க மறைஞ்சிருந்து வீட்டாண்ட ஒளிஞ்சிருந்து பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிய தன் மகனை இழந்து தவிக்கும் அந்த தாய்க்கு ஆறுதல் கூற இப்போது யாரும் இல்லை. மதுரை அடுத்துள்ள கிண்ணிமங்கலம் சிக்கானூரணி காவல் நிலைய வளாகத்தில் ஒரு தாய் அங்குமிங்குமாய் உலவிக் கொண்டிருந்தார் அன்று. ஆம், அவரின் நடையில் பதற்றமும் பரிதவிப்பும் தென்பட என்ன நடந்தது என்பதை விசாரித்தோம். படிக்கிறோம்ல கொண்டு விட்டு உள்ள உட்காந்து கொல்லாம விட மாட்டேன். கொண்டு கொலை அத்து ஒன்னரை தாட்டி குத்தி ஒன்ன விட்டு விட்டாய். நான் பெற்றமானே பெற்ற மகனை பறிகொடுத்து விட்ட வலி அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும். கொண்டுருக்காப்பா எதுக்காண்டி கொண்டாங்க? எதுக்காக அடிச்சு புடிச்சு பண்ணிட்டு மல்லி கட்டுனா சாலையாச்சு குடிச்சிட்டு வரலன்னா ஒழுங்கா கொண்டு போய் கஞ்சியா கொண்டு அடிச்சு கொண்டுருக்கான். 20 அடி என்ன அடிச்சு கொள்றியா கோண்டுக்க தோப்படுறியா கோண்டுக்க தோடுறியா என்னடா சங்கங்கா செஞ்சு விட்டாடா. மகனின் புகைப்படத்தை முந்தானையிலேயே முடித்து வைத்திருந்த அந்த தாய் அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்பினார். இதற்கிடையே யாரையோ வசைபாடிக் கொண்டிருக்க அவர் மகனை கொன்றவர்களை பழி தீர்க்க அவர்களை கொலை செய்து விடுவதாகவும் ஆவேசம் கொண்டார். என் பொண்டாட்டி வரைச்சிட்டாச்சா, நான் போறேன்னு தேடிட்டு என்னடமான போயிட்டு ஏத்தா நான் சொல்லி கொடுத்துருக்க அடிச்சு கொடுத்து போட்டு அதுக்கு ஏத்த நான் போன் வாரேன். 17ஆம் தேதி காது விட்டுட்டா என் பொண்டாட்டி வரைச்சி விட்டாடுனாப்பா. இதுல இருக்க தெய்வமே, நான் என் பிள்ளை அனாவசியமா 300 ரூபா கொடுத்த நான் போறேன் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு சொல்லி வந்த மையனா காணுமே என் மான காணுமே. இதோ அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் அந்த மகனுக்காகத்தான் அத்தனை வேதனையும். முதல் மழை போயிட்டானே, இப்படி மழை போயிட்டானே. இவரை யார் கொலை செய்தது தெரியுமா? கட்டிய மனைவியே அவரை அடித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், மதுரை மாவட்டம் செக்கானூரணியை அடுத்த கிண்ணிமங்கலத்தைச் சேர்ந்தவர் அறிவுராஜன். பால் வியாபாரியாக இருந்து வந்த இவர் தனது மனைவி ரதிதேவியால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவர்களுக்குள் கடந்த சில வருடங்களாக கடும் சண்டை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தனி குடித்தனம் நடத்தி வந்த இவர்களுக்குள் சண்டை இருந்து வந்ததால் சிறிது காலம் அம்மா வீட்டிலும் நேரம் கிடைக்கும் போது மனைவி குழந்தைகளை வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார் அறிவுராஜன். இந்த நிலையில் சம்பவ நாளன்று குடித்துவிட்டு தகராறு செய்த அறிவுராஜன் அருகே இருந்த கம்பியால் மனைவி ரதிதேவியை அடிக்க அதை பிடுங்கி திருப்பி அடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் இறந்து போயிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ரதிதேவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பால் பிடிச்சா இருந்தேன், அடிக்கடி குடும்ப தவறாக இருந்திருக்கும் போது இருக்குது. அதனால என்னன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அங்க அப்பா அம்மாட்ட வருவேன், திருப்பி இங்க வருவேன், இங்க 10-15 நாளைக்கு 2 மாசம் கூட இருப்பேன், திருப்பி அங்க 10 நாளைக்கு இருப்பேன்.
இப்ப நேற்று வர்ற பஸ் என்ன இல்ல அவன் அடிக்க வந்தாங்க, நான் கம்பியை பிடிங்கி அவனை அடிச்சேன், விளையாட்டு போல அடிச்சேன், அந்த போல இறந்து போனேன்னு சொல்லி பண்றான். அந்த மாதிரி கம்பியை வச்சு கடப்பா கம்பியை வச்சு அடிச்சிருக்காரு. அதுல வந்து எப்படியே கொண்டு வந்து போச்சு. அந்த ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டாங்க. 5 பிள்ளை, 2 பிள்ளை இறந்துருச்சு. இப்போ 3 பிள்ளை இருக்கு. இப்போ 6 மாசமா ஒரு உள்ள மாசமா வருது. பால் பிச்சுக்கிட்டு இருந்தான். பால் பிச்சுக்கிருக்குமே இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஆக்சிடென்ட் ஆகாம ஒரு 10-50 நேரம் கொண்டாடி தெரியாம கடை வாங்கிட்டு போகும். ஆஸ்பத்திரியில் வந்து அந்த கடைக்காரை கேட்டாங்க. அது முதல் சந்தோஷமா இருந்து என் குடும்பத்தில். ஆக்சிடென்ட் ஆகாம கடைக்காரக்குமே குடும்பத்துக்கு தெரியாம எப்படி கடையை வாங்கினேன் என்று இதுல பஞ்சாயத்து ஆகி அதுல இருந்து குடும்பத்தில் பஞ்சாயத்து சேராம பண்ணாம இப்படி சந்தேகமா தனியா குடிச்சு கிடந்தது. குடும்பத்தில் சேர்ந்து கிடையாது. சேராம இருக்குமே இப்படியே தனியா போட 10 நாளைக்கு இங்கிட்டு ஆத்தா வீட்டு போவாங்க, 10 நாளைக்கு இங்கிட்டு செக்கானத்துல ரூம் போட்டு தங்கிக்கிற இப்படிமா இருந்தது. இப்போ திடீர்னு போதை போட்டு விசேஷம் வைக்கணும்னுக்காங்க. விசேஷம் வச்சு மச்சினுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னுக்காங்க. அதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளை இருக்கணும், 10 லட்சம் மச்சினுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது பண்ணாம இந்த மாதிரி நம்ம ஊர் பிள்ளை இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சொல்லவுமே அவன் அப்பையில இருக்கக்கூடாது, விசேஷம் வைக்கக்கூடாதுன்னு சண்டை பிடிச்சு வந்துட்டான். சண்டை பிடிச்சி வீட்டுல வந்து ஒரு 4-5 நாள் அவங்க அப்பயும் மட்டும் இருந்தான். இப்போ வந்து தனியா போட்டு வீட்டுக்கு புரிஞ்சவன் போல சண்டை வந்து கையில் இருந்திருக்காங்க. அந்த பிள்ளை எப்படி கம்பி எடுத்து அடிச்சு ஆளை சொல்லி முடிச்சு. கணவரை கம்பியால் அடித்து கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குடித்துவிட்டு தொடர் தொல்லைகள் செய்து வந்ததால் ஒரு குடும்பமே சீரழிந்து விட்டதாக சொல்கிறார்கள் ஊர்க்காரர்கள். கரைச்சல் வந்துக்கே இருக்கு அடிக்கடி. அப்படி இருக்க சூழ்நிலை வந்து எப்படி அந்த புள்ள ஏதோ பேசிட்டு போட்டு இவன் கம்பி அடிச்சு அடிக்க போந்திருக்கேன். அதை புடுங்க இந்த புள்ள அடிச்சு. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அந்த வீடும் தற்போது அனாதையாக கிடக்கிறது. வயதான காலத்தில் தனக்கு வேண்டியதை செய்ய மகன் இருக்கிறான் என்ற அந்த தாயின் கனவும் பொய்த்து போயிருக்கிறது. குடியால் இன்னொரு குடும்பமும் சந்திக்கு வந்த கதை இனியேனும் நடக்கக்கூடாது என்பதே அனைவரது விருப்பம். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட நில அபகரிப்பு அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. என்ன சொல்லுகிறது அந்த தீர்ப்பு? மே 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த உடனே ஜூலை 2011 தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அடிப்படையில் மொத்தம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் சேர்த்து 39 நில அபகரிப்பு பிரிவுகள் காவல்துறையில் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் வழக்குகள் விசாரிக்கப்படும் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 2011 மொத்தம் 25 சிறப்பு நீதிமன்றங்கள், சென்னையில 2ம் மற்ற மாவட்டங்கள்ல 23 சிறப்பு நில அபகரிப்பு நீதிமன்றங்கள் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க அரசாணை வெளியிட்டு. அந்த அடிப்படையில் அதற்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. ஏன்னா அந்த அரசாணையில நில அபகரிப்பு அப்படிங்கிற விஷயம்னா என்ன, பாதிக்கப்பட்டவர் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ஏற்கனவே இருக்க காவல்துறையிலேயே இருக்கிற ஐபிசி செக்ஷன்ல வழக்கு தாக்கல் செஞ்சு அதற்குன்னு இருக்க நீதிமன்றங்களே தாக்கல் செய்யலாம். இதற்காக பிரத்யேகமாக நில அபகரிப்பு பிரிவு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பு நீதிமன்றங்கள் அவசியம் இல்லைன்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை நீதியரசர், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ்.கே. கவுல் மற்றும் சத்யநாராயணன் அவங்க முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்காக வந்தது. இறுதி உத்தரவு சமீபத்தில் பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவுல அவர் நீண்ட நெடிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவுல என்ன அடிப்படையில் வாதங்கள் வைக்கப்பட்டது, ஒவ்வொரு அரசு தரப்பு வாதம் என்ன, மனுதாரர் தரப்பு வாதம் என்ன அப்படிங்கறதெல்லாம் விவரித்து அந்த தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைகளை ரத்து செஞ்சிருக்காங்க. அதற்காக காரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நில அபகரிப்புனா என்ன, அதுல சம்பந்தப்பட்டிருக்க விவரங்கள் நில அபகரிப்புன்ற வார்த்தையில இந்த அரசாணையில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் குறிப்பிட்டு, ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆந்திரால 1982 கொண்டு வரப்பட்ட நில அபகரிப்பு தடுப்பு சட்டம், அந்த அடிப்படையில அதே போன்ற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாலும் சரி, இல்ல அதை விட மேன்மை பொருந்திய வகையில ஏதேனும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதுல எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்ப இருக்கிற அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் உரிய சட்ட சரத்துக்கள் இல்லாத காரணத்தினால அந்த அரசாணைகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன, நீக்கம் செய்யப்படுகின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள நில அபகரிப்பு பாதுகாப்பு சட்டம் 1982 அப்படிங்கிற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது நில அபகரிப்புனா என்ன, யார் யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம், அதற்கான நிவாரணம் என்ன, சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது.
அந்த சட்டத்தின் வாயிலாக உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியும் 2 மாவட்ட நீதிபதிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 பேரும் அடங்கிய ஒரு பெஞ்சாக அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருக்கு என்று பிரத்யேகமாக அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது நில அபகரிப்பு சம்பந்தமாக இருந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த நிலவரத்தை அந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வருவதற்கும் கையகப்படுத்துவதற்கும் அது இடம் இருக்கிறது. ஆகவே அந்த சட்டத்தை போன்றுதான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கணும். அப்படி இல்லாம வெறும் அரசாணை மட்டும் பத்தாதுன்னு சொல்லித்தான் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெஞ்ச் அது தெளிவாக வரையறுத்திருக்கிறது. தமிழக அரசு ஆந்திராவில் உள்ளது போல நில அபகரிப்பு தொடர்பான வழக்குகள்ல ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை மேன்மைப்படுத்தப்பட்ட வகையில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆகவே தமிழக அரசு ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட வகையில ஒரு நில அபகரிப்பு சட்டம் கொண்டு வரும் பட்சத்தில் அது தற்போதுள்ள நில அபகரிப்பு வழக்களையும் பதிவு செய்த வழக்களையுமே அது உள்ளடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.